வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிருந்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல த்ரிஷா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்லயே ஒரு பவர்ஃபுல்லான காப் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸே ஒரு விதமான ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர் அப்படின்ற தீம்ல தான் நகரும். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது பாசமிக்க அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர உயிரா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஊருக்குள்ள ஒரு விதமான நோய் அப்படின்றது வருது. அந்த நோய் போகணும் அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணை செலக்ட் பண்றாங்க. பட் அந்த அம்மா அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி தப்பிக்கவும் வச்சிடறாங்க. அதுக்கு பதிலா அந்த அம்மாவையும் போட்டு தள்ளிடுறாங்க அண்ட் வேற ஒரு பொண்ணையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்து கடுப்பாகிற அந்த பையன் ஒரு மாதிரி அந்த ஊர் மேல பயங்கர காண்டாகிறான். அது மட்டும் இல்லாம கடவுள் நம்பிக்கை அண்ட் மதம் இது எல்லாத்து மேலேயும் ஒரு விதமான அவர்ஷன் அப்படின்றது அவனுக்கு உண்டாகுது. அப்படியே கட் பண்ணீங்கன்னா பிரசன்ட்ல தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரே பேட்டர்ன்ல மல்டிபிள் டைம்ஸ் குத்தி குத்தி கொலை பண்றது அப்படின்ற மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர் தான் நம்ம த்ரிஷா. ஆக்சுவலா த்ரிஷா அந்த ஸ்டேஷன்ல ஒரு ஃபீமேல் எஸ்ஐ இருக்கணும் அப்படின்றதுக்காக இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த கேஸ்ல முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அண்ட் அந்த கில்லர் யாரு அண்ட் இதுல இந்திரஜித் சுகுமாரன் எப்படி உள்ள வராரு அண்ட் ஜெயபிரகாஷ் எப்படி உள்ள வராரு அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கதை என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பிளாஷ்பேக்கை காட்டினது அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த ஊர் மக்கள் அங்க நடக்கக்கூடிய சடங்குகள் அது எல்லாத்தையுமே ரொம்ப ராவா காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த எரிய விடுற காட்சி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல த்ரிஷாவோட ரோல் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காப் ரோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப மாசான சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சட்டிலான ஒரு ரோலா இருக்கும். ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த நெகட்டிவ் கேரக்டர் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் கேரக்டர் எதனால இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு, அவர் வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அண்ட் எதனால இந்த அவர்ஷன் உண்டாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே பிளாஷ்பேக்ஸ் வழியா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல மத ரீதியான மூட நம்பிக்கைகளை பத்தி பேசியிருப்பாங்க. சோ அப்படி பேசும்போதுமே ஒரு மதத்தை பத்தி மட்டும் பேசாம எல்லா மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பத்தி சும்மா மேலோட்டமா சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருவாங்க. அது உண்மையிலே சேஃப் பிளேவா தான் எனக்கு பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த சீரிஸோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் நல்லாவே படமாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு மாதிரி எங்கேஜிங்கா தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே போச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சீரிஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது பெரிய லெவல்ல இவங்க வைக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். அந்த பையனோட கேரக்டருக்கு மட்டும் சின்னதா ஒரு விதமான ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் அதையுமே 5th எபிசோடோட எண்ட்ல சொல்லிடுவாங்க. அந்த காரணம் காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அந்த ரிமைனிங் 3 எபிசோட்ஸ் அப்படின்றது அந்த க்ளோஷருக்கு மட்டுமே வச்சிருப்பாங்க. அது ரொம்ப லெங்க்தியா போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கு. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.